ஹாய் வணக்கம் மக்களே, நான் கோகுல் கிருஷ்ணா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராடேயில் எப்படி அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணலாம், முக்கியமாக ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க வந்து எப்படி அவங்களோட ட்ரேடிங் அப்ரோச் மார்க்கெட்டில் பார்க்கலாம். தென் அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா, அதான் பார்க்க போகிறோம். குயிக்காக பார்த்தலாம். இன்னும் தன்னுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் தன்னோட T3 பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கேன். இதில் ஸ்கேல்பிங் செட்டிங் குயிக்காக உள்ளே போய்ட்டு வரக்கு அந்த இதில் வச்சுருக்கேன் நான். இதில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல டாப்பில் பாருங்கள் ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செஷன் பிரேக்குன்னு இருக்கும். சரியா, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேடிங் வந்து இன்ட்ராடே பண்ண போகிறோம். இது முக்கியமாக ஸ்கேல்பிங் அப்படின்னா நம்ம ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணணும். இதனால் நான் என்ட்ரி எடுக்கிறேன், இதனால் வந்து எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்னு. கரெக்டாக இப்போ வந்து நம்ம ரேண்டமாக சார்ட் பார்க்குறதுக்கு பதிலாக நான் மேனுவலாக அனலைஸ் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு எப்படி மேனுவலாக பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக பிரிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். சரிங்களா, இப்போ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் லைன்ஸு இப்படி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளோட முடிவில் உங்களுக்கு இந்த மாதிரியான இது வருது. சரிங்களா, இப்போ மண்டே இங்கே உங்களுக்கு காட்டும். இப்போ இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரைடே, மண்டே வந்து இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே வந்துடும். சரி, அதுக்கப்புறம் மண்டேவோட எண்டு வரை இருக்கும். சரியா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வெர்டிக்கலாக வந்து ஒரு பார்டர்ஸை பிரிச்சாச்சு. சரியா, எப்போவுமே வந்து இன்ட்ராடே பண்ண போகிறீங்கன்னா நமக்கு என்னென்னா சார்ட்டு தெளிவாக இருக்கணும் அண்ட் ரூல்ஸை வந்து பக்காவாக ஃபார்ம் பண்ணணும். என்ன ரூல்ஸ்னால் ஒன்று தான், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ, இதை மார்க் பண்ணிக்கணும். சரியா, சிம்பிள், ரொம்ப சிம்பிளானது. ப்ரீவியஸ் டே ஹையும் ப்ரீவியஸ் டே லோவையும் மார்க் பண்ணுறது. சரி, வெர்டிக்கல் பவுண்ட்ரியும் போட்டாச்சு, ஹாரிசான்டல் பவுண்ட்ரியும் போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே ட்ரேட் ஆனால் டவுன் ட்ரெண்ட், அதாவது அங்கே கிடைக்கக்கூடிய புட் ஆப்ஷன் என்ட்ரியில் நமக்கு வந்து ஹை அக்யூரசின்னு எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆனால் கால் ஆப்ஷன் என்ட்ரியில் நமக்கு வந்து ஹை அக்யூரசி கிடைக்கக்கூடிய இடத்து. நடுவில் ட்ரேட் ஆனால் சைட்வேஸ் மார்க்கெட், கீழே ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா மேலே வரையும் மார்க்கெட் போகும், மேலே ரிஜெக்ட் ஆகிட்டால் கீழே வரையும் வரும். இது ஒரு ரூல்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு, பவுண்ட்ரிஸை பிரிச்சாச்சு. சரியா, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ட்ரேட் பண்ணலாம். ஒரு ரூல்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு. என்னென்னா ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேனல் பாருங்கள். ப்ரீவியஸ் டே இது வியாழக்கிழமை, இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகுது. இப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து உள்ளே ஏதோ ஓப்பன் ஆகிறான். உள்ளே ஓப்பன் ஆனது 15 மினிட்ஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிறான். இந்த சிபிஆரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த சிபிஆர் ரேஞ்ச் எல்லாம் அதெல்லாம் முக்கால்வாசி இந்த ஓப்பன் ஹை, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை, அந்த மாதிரிலாம் வச்சு தான் வந்து ட்ரா பண்ணும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஏன்னா அந்த இது அளவு ஏன்னா மேனுவல் ட்ரேடர் இப்படி எடுத்துக்கலாமே. இப்போ வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி கீழே பிரேக் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா 15 மினிட்ஸ் கேனல் கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ், அதாவது 9:30க்கு அப்புறம் மார்க்கெட்டு திரும்ப லோ பிரேக் பண்ணுறான்னா அப்போ வந்து மார்க்கெட் இன்னும் செல்லிங்கில் இருக்கான்னு அர்த்தம். தென் நம்ம வந்து ஸ்கேல் பண்ண 15 மினிட்ஸில் பண்ண முடியாது. அனாலிசிஸ் இது பிரிக்கிறது எல்லாம் 15 மினிட்ஸில் பண்ணியாச்சு. கரெக்டாக. தென் 3 மினிட்டுக்கு சார்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 3 மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கேண்டில் பிரேக் பண்ணுதோ, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோ பிரேக் பண்ணுது. எந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணுதோ அதோட அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸு, தென் டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு அதே கேண்டில் சைஸில் கீழே வச்சுக்கலாம். இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதே கேண்டில் சைஸுக்கு கீழே நம்ம வந்து அப்படியே மெஷர் பண்ணி டார்கெட்ஸை வச்சுக்கலாம். சரியா, அப்படியே மெஷர் பண்ணோம்னா டார்கெட்ஸ் இது நமக்கு வந்து இங்கே அடிக்கிறான், தெரியுதுங்களா டார்கெட்டை. ஆனால் திரும்ப மேலே போகுது, உடனே போயிடல. டார்கெட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். கரெக்டாக, அது வரையும் திரும்ப உள்ளே வரான். ஆக்சுவலாக பிரேக் பண்ணிட்டு அடிக்கல ஸ்டாப் லாஸ், திரும்ப என்ன பண்ணிடுச்சு வந்து இங்கே தான் டார்கெட்டுன்னு அடிக்குது. சரியா, ஓகே. இது வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த எந்த பிரேக் பண்ணுற கேண்டில் இல்லை, அதுக்கு அங்கேருந்து அந்த ஸ்விங்கில் இருக்கிற பெரிய கேண்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மார்னிங், இன்னொன்று என்ன அப்படின்னா, மார்னிங் வர அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் டார்கெட்ஸை பெருசாக கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி, அப்போ மார்னிங் வர அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பாதி, சரிங்களா, பாதி அளவுக்கு மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் வந்துட்டு மீடியன் லைன்னு இருக்கும். இந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாதி அளவு, சரியா, அந்த மீடியன் லைன் இருக்கா, இருங்க கிளியராக தெரியும்னா நான் செட்டிங்ஸ் மாற்றிக்கிறேன். அப்படியே எல்லோ அண்ட் இதை வந்து ரெட்டாக வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிற லைனை வந்து இன்னும் திக் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். மீடியன் லைன்
அது வந்து கலர் நமக்கு ஒரு ரெட் கலர். சரியா, வச்சாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு லைன் நடுவில் போத்துருதுங்களா, இது பாதி. அப்படியே எடுத்து கீழே வச்சா பாதி நமக்கு இன்னிங் டார்கெட். சரியா, அடுத்த டார்கெட் எல்லா இடத்துலையும் இது பண்ணலாம். இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணியிருக்கோமா, இனியும் அதுக்கு முன்னாடி நாள் போயிட்டு இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ இது, ப்ரீவியஸ் டே ஹை இது மார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது இல்லை பிரேக் ஆகுது அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய கால் என்ட்ரியில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் பையே, ரெண்டாவது கேண்டில் 3 மினிட் பிரேக் அவுட் கொடுக்குதா, அங்கே பாருங்கள் 3 மினிட்டு. சரியா, 3 மினிட் இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் ஆகுதா, ஹைக்கு மேலே பிரேக் ஆகி கண்டினியூ ஆகிறான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டலோட லோ கீழே வச்சுக்கலாம். தென் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு பாதி அளவுங்கிறது டார்கெட்டாக வரும். சரியா, பாதி அளவு அப்படியே எடுத்து வச்சோம்னா டார்கெட். பெரிய ஸ்விங்காக பிடிக்கணும்னா பாதி, அது அதுக்கும் மேலே போயிருக்கு. சரியா, அண்ட் பாதி டார்கெட்டு. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நாள் இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை இது, ப்ரீவியஸ் டே லோ இது ப்ரீவியஸ் டேக்குள்ளே தான் வந்து இதாகிறான், மேலே ரிஜெக்ட் ஆகிறான். தெரியுதுங்களா, ப்ரீவியஸ் டேக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிறான், உள்ளே தான் இருக்குது, ஹையில் ரிஜெக்ட் ஆகுது, உள்ளே வருது மார்க்கெட்டு, உள்ளே வருது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேன் லோ பிரேக் ஆகுது, அது இப்போ நமக்கு உள்ளே தான் கீழே வந்திருக்கு. கரெக்டாக. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேனோட சைஸ் என்னவோ அதில் பாதி கரெக்டாக அது நமக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேனில் மெஷர் பண்ணி அதில் பாதி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு டார்கெட். சரியா, இதில் என்ன லாஜிக்னா, ஃபஸ்ட்டு அந்த 15 நிமிஷத்தில் இருக்க லிக்விடிட்டியில் பாதி அளவுக்குனாது அடுத்தடுத்த 2-3 கேண்டில் ஒரு 10:15 இல்லை 11 மணிக்குள்ளேயே வந்துடலாங்கிறது தான் ஸ்விங். அது வரை நீங்கள் பிடிச்சி எடுத்து போகலாம். இல்லை ஸ்கேல்ப்னாலும் நீங்கள் என்னது 3 மினிட் கேண்டில் சைஸ் சொன்னீங்கன்னா பிரேக் அவுட்டாக கொடுக்கக்கூடிய கேண்டில் சைஸ் என்னவோ அதவே நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேல்பே பண்ணி நிறைய பாயிண்ட்ஸை பிடிச்சி போகும்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலோட பாதி அளவு கூட நமக்கு வரும். ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் இந்த மாதிரியான ஹை விக்ஸ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள், சும்மா மினிமம் 150 பாயிண்ட். இங்கே வரும் 200-220 பாயிண்ட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேனில். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த கேனில் வந்து 138 பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேனில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 160 பாயிண்ட்டு. குறைஞ்சது 150லேருந்து 200 பாயிண்ட் இருக்கும். அப்போ அதில் பாதினா நமக்கு வந்து ஒரு 80லேருந்து 100 பாயிண்ட் வந்து இன்னும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்கேல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டை ஸ்கேல் பண்ணுவீங்க. அந்த 80-100 பாயிண்ட்டை நீங்கள் ட்ரையல் பண்ணி பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா, நிறைய இடத்துல பார்க்கலாம். இங்கே அதே மாதிரி இங்கே தான் ரூல். இது வந்து இங்கெல்லாம் வந்து டார்கெட் போயிருக்கு, அடிச்சிருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ப்ரீவியஸ் டேவோட ஹை இது, ப்ரீவியஸ் டேவோட லோ இது. உள்ளேயே தான் ஓப்பன் ஆகிறான் மார்க்கெட், வெளியும் இல்லை கீழே இல்லை. ப்ரீவியஸ் டே ஹைக்கும் போகல, லோக்கு வரல. தெரியுதுங்களா, அப்போ நமக்கு வந்து இது ஒரு இதாக தான் இருக்குது. டயலாமோலே மார்க்கெட் இருக்குது, எப்படியா அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, நம்ம ட்ரேட் எடுத்துருக்கணும்னு வச்சுக்கலாமே. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இல்லை, லோக்கு கீழே இல்லை. ப்ரீவியஸ் டே ஹையும் அடிக்கல, லோவும் அடிக்கல. சரியா, அப்போ உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஒருவேளை ட்ரேட் எடுத்துருந்தா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேன் ஹை பிரேக் ஆகுது. தெரியுதுங்களா, பிரேக் ஆகுது, உள்ளே வந்துட்டான். அப்போ நமக்கு என்ன, அங்கே ஸ்டாப் அடிச்சிருக்கும். சரியா, ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்செலாம் பார்த்துருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மேபி உங்களோட டெக்னிக்கல்ஸோட யூஸ் பண்ணுங்கள், அது மேபி பெட்டராக ஒர்க் ஆகலாம். சரியா, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அது வந்து இது என்னோட ரெக்கமெண்டேஷனில் இந்த மாதிரி வந்து எடுங்க அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னோட பார்வை மார்க்கெட்டில் வந்து இது மாதிரி வருது அப்படிங்கிறது. சரியா, உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அதுவரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.